அனைவருக்கும் வணக்கம். நான் தோட்டத்தில் நின்று கொண்டிருந்தேன். அப்போ பக்கத்து தோட்டத்தில், அதாவது கிடையாடு போட்டிருந்தவங்க இந்த பக்கமாக ஆடு மேய்ச்சிக்கிட்டு வந்தாங்க. அப்போ இளநீ இறக்கிக்கிட்டு இருந்தாங்க. இது நம்ம தோட்டத்தில் இல்லை, பக்கத்தில் பங்காளி இளநீ இறக்கிக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட தான் தென்னை மரங்கள் நிறையா இருக்குது. நம்மகிட்ட அத்தனை அளவு தென்னை மரங்கள் இல்லை. அவன் பங்காளிகிட்ட இளநீ இறக்கிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு இளநீ 17 ரூபா அப்படின்னும், அதுக்கு ஒரு இளநிக்கு 3 ரூபா எது கூலி. இப்போ கூலியாக இருந்தால் கூட அவர்கள் வாழ்ந்து விடலாம். ஒரு இளநீ இறக்குவதற்கு கூலி 3 ரூபா. பெரும்பாலும் 15 அடி 20 அடிக்கு குறைவான உயரமுள்ள மரத்தில் மட்டும்தான் அவர்கள் ஏறுவார்கள். அதற்கு மேலே வளர்ந்த மரமாக இருந்தால் இப்படி பார்ப்பாங்க, இளநீ இல்லையே, அது அரை விளைச்சல் ஆயிடுச்சே, தேங்காய்க்கு வெட்டுவானே அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதை வரையும் குறை சொல்வதற்காக சொல்லலை, இப்படி இருக்குது. அப்போ 15 அடி 15 அடி 20 அடிக்கு குறைவான மரங்களில் ஏறுபவர் தான் இருக்கிறார்கள். அதுக்கு மேலே ஏறுறது அவங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு கொலை இளநீ அதில் ஒரு 10-12 இளநீ தான் கிடக்க மாதிரி இருந்தால் நிச்சயமாக அந்த மரத்தில் இல்லை, இது அடுத்த ட்ரிப்பு வெட்டிக்கலாம், நம்ம தான் 10 நாளையில் 15 நாளையில் வெட்டுவோம் இல்லை, அப்போ வெட்டிக்கலாம் அப்படிம்பாங்க. 10-12 இருந்தால் 36 ரூபா தானே ஆச்சு. 2 கொலை இருந்ததுன்னு வைங்க, எப்படியா 25 காய் இருக்கும். 75 ரூபா ஒரு மரம் ஏறினா 75 ரூபா நமக்கு கிடைச்சி போயிடும். 2 கொலைகள் இருந்தால் தான் அந்த தென்னை மரத்தில் ஏறுவாங்க. இளநீ 2 கொலைகள் வெட்டினா ஒரு 25 காய் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஏறுவாங்கன்னு வைங்களேன். அப்போ மரத்துக்காரதுக்கு ஒரு இளநியுடைய ரேட்டு 14 ரூபாய் ஆகும். சில நேரங்களில் இந்த மரத்தில் இருக்க இளநீ ரொம்ப சிறுசாலாம் இருக்குன்னு அது 12 ரூபாய்க்கு தான் கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது அது 9 ரூபாய் ஆயிரும். சராசரி பார்த்தா அவருக்கு 12 ரூபாயில் தான் நிற்கும். சராசரி பார்க்கும்போது வெட்டுக்கூலி எல்லாம் போக 12 ரூபாய்க்கு உள்ளே தான் நிற்கும் ஒரு இளநியுடைய ரேட்டு. இதெல்லாம் விலையாண்டா கொஞ்சம் சொல்லலான்னு நினைக்கக்கூடாது. விவசாயிங்க முறையில் எல்லா விலையும் சொல்லணும். நீ விவசாயம் பாரு, விவசாயம் மட்டும்தான் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்கல்ல சிலர் என்ன சீமா, நீ விவசாயம் பாரு, விவசாயத்தை விட்டேன்னா நின்று மண்ணையா திம்ப அப்படின்னு யார் கேட்பா? சீமா கேட்பாரு. ஆனால் இப்போ அவருக்கு வாரேன் பின்னாடி வாரேன். இப்போ உங்காளுங்க அந்தால இளநீ இறக்குனாங்க. இளநீ அப்படி தான், அப்படி 2 கொலை இருக்க மாதிரியான இதில் இளநீ இறக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஆடு மேய்க்க சரியான மதியம் வெயில், குடிக்க தண்ணி இருக்கா அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டார். நான் தண்ணி கொண்டு வரல, நானே தண்ணி குடிக்கிறதுக்காக நான் வீட்டுக்கு தான் போகிறேன். கிணத்து தண்ணி சவறு தண்ணியாக இருக்கும், அது அப்படி இருந்தால் கூட மோட்டரை போட்டு தரலாம் அப்படின்னு. அவர் சவறு தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்லையே அப்படிங்கிறதுல தண்ணி குடிக்கக்கூடிய ஆர்வத்தில் இருக்கார். அப்போ அந்த பக்கத்தில் இளநீ இறக்குனவர் என்ன பண்ணாருன்னா, அந்த இளநியை வெட்டுறவர் ஒரு இளநியை வெட்டி மனுஷன் ரொம்ப தவிச்சு நிற்காரு அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிட்டு. அவர் ஒரு தொழிலாளி இல்லை. அப்போ அவர் அந்த ஆடு மேய்ப்பவருடைய அந்த முக அசதியை பார்த்தோடனே அவரும் ஒரு இளநியை வெட்டி கையில் கொடுத்து, குடியுமையா தண்ணி, சவர் தண்ணியை குடிக்கிறத விட இளநீ தண்ணி குடிமையா, சவர் தண்ணியில் வளர்ந்த இளநீ ரொம்ப நல்லா இருக்குமையா, குடிமையா அப்படின்னு ஒரு இளநியை அவர் ரொம்ப தயங்கி சங்கோஜப்பட்டு கொண்டு வாங்கி குடிச்சிட்டார். தன்னுடைய தண்ணீர் தாகத்தை அவர் தீர்த்துக்கிட்டார். அவர் தீர்த்துக்கிட்டு ஆட்டை ஹை அப்படின்ட்டு பதிக்கிட்டு போயிட்டாருன்னு வைங்களேன். ரொம்ப நன்றி சொல்லிட்டு ஒரு கையெடுத்து கும்பிட்ட இதை பார்த்து அவர் வாயில் வார்த்தை வரல, கையெடுத்து ஒரு கும்பிடு போட்டுக்கிட்டு போனார். யாருக்கு? அந்த மரம் ஏறுவருக்கு. அதெல்லாம் பரவாயில்ல, போயிட்டு வாங்க அப்படின்ட்டாரு. அவனுக்கு தான் இங்கே சம்பளம் நிறையா இருக்குது, அது வேறு விஷயம். உடனே மரத்துக்காரங்க சேரை போட்டு விட்டு உட்கார்ந்தவர், என்னப்பா நீ இளநியை வெட்டி கொடுக்க, அவன் தண்ணி கேட்டான், நீ இளநியை வெட்டி கொடுக்க, தொட்டியில் கிடக்கு குடின்னு சொல்ல வேண்டியதானே, என் தொட்டியில் எவ்வளோ தண்ணி கிடக்கு, அவன் குடிச்சிட்டு போக வேண்டியதானே. அது இல்லை மச்சான், அது சவறு தண்ணியாக இருக்குது, அதை போய் குடித்தா ஜலதோஷம் முடிச்சுட்டுனா பாவம் மனுஷன், அங்கங்கே வெயிலில் அலைதவர் நல்லா இருக்கா இல்லை, வெளியூர் ஆள் இங்கே கடை பக்கத்து தோட்டத்தில் தான் கடை போட்டிருக்காரு, அங்கே நல்ல தண்ணியாக இருந்தால் தான் குடிச்சிருப்பாரு. இனிமேல் இங்கே ஆற்றுல
தண்ணி எங்கேயா விழுத பார்த்து தான் பிடிச்சிருப்பாங்க. டப்பாலாம் வச்சுருக்காரு பார்த்தீங்களா தண்ணி பிடிக்கிறதுக்கு. பாவம் வச்சா அதான் இளநியை கொடுத்தேன். அது என்னப்பா 15 ரூபா ஒம்பா போச்சுங்க, நீ பாட்டு இஷ்டத்தை மைத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் மனப்பச்சத்தோடு, யோ சும்மா சத்தம் விடாமையா, 15 ரூபா தானே, நான் என் சம்பளத்தில் கழிச்சுக்கணும் அப்படின்னு அவர் ஒரு போடு போட்டார். அங்கேருந்து இப்போ அந்தால நான் கடைசியில் கழிச்சுக்கிடுவேன் பார்த்துக்க, நீ வேறு எங்கேயும் அப்புறம் இளநீ எடுத்து தேங்காய் எடுத்துன்னு நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு அவர் ஒரு காட்டு சத்தம் போட்டுட்டு உட்காந்துக்கிட்டார். அங்கே இருந்து அவர் மகன் வராரு, அந்த முதலாளியுடைய மகன் பைக்கில் வந்தார். வந்தோடனே அப்பாவுக்கு ஒரு மிராண்டா கொண்டு வந்தார். அவர் வெயிலாக இருக்குல்ல கொண்டவா அப்படின்ட்டு அதை வாங்கி கிளாஸில் தவக்கணும் போகணும் குடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். இதை நான் கண்கூடாக பார்த்தேன். இதை பார்த்ததுனால இது என்னையா பெரிய பிரச்சனை, இதெல்லாம் போய் பேசுதியா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. முக்கியமான மேட்டருக்கு தான் இந்த விடயத்தையே நான் இந்த இடத்துல சொல்லுவேன். பார்த்துக்கோங்க என்ன மேட்டர்னா, அதாவது 2024 மின் பகிர்மான சட்டம் 23 விதியை திருத்த வேண்டும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு ஒரு வழக்கு போட்டிருக்கு. ஏன்னா இந்த விதியால், ஒன்றிய அரசு கொண்டு வந்த இந்த விதியால் எங்களுக்கு எங்கள் தலையில் சுமை ஏற்றப்படுகிறது. எங்கள் தலையில் சுமை ஏற்றப்படுதுன்னு அப்படின்னா, ஒன்றிய அரசு விவசாயிகளிடம் மின்கட்டணம் வசூலி, விவசாயிகளிடம் மின்கட்டணம் வசூலி அப்படின்னு மாறி மாறி பரண்டிக்கிட்டு இருக்கு. அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலே ஒரு முறை மின் பகிர்மானத்தை கணக்கிடுவதற்காக மீட்டர்லாம் கொண்டாந்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அப்புறம் அது சில போராட்டங்களுக்கு அப்புறம் அது நிறுத்தப்பட்டது. அப்புறம் எடப்பாடி ஆட்சி காலத்தில் அது கொண்டு வரக்கூடிய ஆயத்த நிலை ஏற்படும் போது எடப்பாடி ஆட்சியே முடிந்தது. இனி அவர்கள் வருவதாக இருந்தால், எடப்பாடி வரதாக இருந்தால், அவர்கள் மின்கட்டணத்தை ஒன்றிய அரசு சொல்வது போல நிர்ணயித்து விடுவார். கலைஞர் ஐயா அவர்கள் விவசாயிகளுக்கு எதை செய்தாலும் கட்டுவதில்லை. அவர்கள் என்ன பயிர் வைத்தாலும் அவர்களுக்கு உரிய விலை கிடைப்பதில்லை. அவர்களுக்கு இடுபொருள் சௌரியமாக கிடைப்பதில்லை. அதனால் நம்மளால் முடிந்தது இந்த இலவச மின்சாரத்தையாவது விவசாயிகளுக்கு கொடுப்போம்னு கொடுத்தாரு. அவர் ஆட்சி காலத்தில் கொடுத்தாருங்களேன். அது காலம் நிறையா உருண்டோடிட்டு, 4 நூற்றாண்டுக்கு மேலே உருண்டோடிட்டு இந்த அளவும் விவசாயத்துக்கான இலவச மின்சாரத்தில் தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதை எல்லாத்தையும் சுருட்டி தழுத மாதிரி மின்கட்டணம் வைப்பது மாதிரி ஒன்றிய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ அந்த மின் திருத்தத்தை சட்டத்தை திருத்த சொல்லித்தான் இவங்க முறையீட்டுக்கு போகிறாங்க. எங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போனால், நம்ம உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கு பார்த்துக்கிடுங்க. இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். 2 நிமிஷம் எல்லாம் 1.5 நிமிஷம் தான் வீடியோ பார்க்கிய. ஏன்னா அத்தனை அளவுக்கு நான் உங்களுக்கு சலிப்பாக தெரிகிறேன் உள்ளதை சொல்வதனால். இருக்கட்டும். உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி முன்னாடியே விசாரணைக்கு வந்துட்டு, சூரியகாந்த் அவர்கள் முன்னாடியே விசாரணைக்கு வந்துட்டு, மேன்மைமிகு அவர்கள் முன்னாடி விசாரணைக்கு வந்தப்போ அவர் என்ன செய்வார், பார்த்தா மின் பகிர்மான விஷயத்துக்கான அந்த 23ஆம் சட்ட விதியை திருத்தம் பண்ணணுங்கிறது தான் நோக்கம். ஆனால் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றம் என்ன கேள்வி கேட்குன்னா, இலவசமாக கொடுத்துட்டே இருக்கிய, அதற்கான நீதி ஆதாரங்களை எங்கிருந்து திரட்டி இருக்கிறார், இல்லை அங்கங்கே கப்பலில் எங்கேயும் சென்று கொள்ளையடித்து திரும்பி இருக்கிறாயா? அவர்கள் அப்படி கேட்கல, நம்ம அப்படி கேட்டுக்கிறோமே அப்படின்னு வச்சுக்கிடுங்க. அதாவது அப்படிலாம் எதையாவது நிதி ஆதாரத்தை திரட்டி இருக்கிறீர்களா, இங்கிருந்து திரட்டி இருக்கிறீங்க. எதற்கெடுத்தாலும் இலவசம் என்றால் உடனே நீங்கள் அபிடவிட் தாக்கல் பண்ணணும், பிராமண பத்திரம் தாக்கல் பண்ணணும். என்ன வகையில் இலவசம் எப்படி கொடுக்கிறீர்கள் என்று பண்ணணும். மற்ற கட்சிகளும் இந்த மாதிரியான முன்மொழிவுகளை எடுக்கக்கூடாது என்று இந்த நீதிமன்றம் கேட்டுக்கொள்கிறது. அது மட்டும் இல்லை, இலவசங்களை கொடுப்பதனால் மக்கள் சோம்பேறியாகி விடுவார்கள். அவர்கள் வேறு என்ன வேலைக்கு போவார்கள்? அவர் சோத்துக்கள் இல்லை என்றால் தானே வேலைக்கு போவார்கள். நீங்கள் சோறு கொடுப்பீர்கள் என்றால் எப்படி வேலைக்கு போவார்கள்? அந்த ஆடு மேய்ப்பவருக்கு தண்ணீர் தாகம் வந்தது, நாக்கு வறண்டுக்கிட்டு வந்தது. இவர் இளநீர் கொடுத்தார். அவர் தெம்பாக ஆடுகளை மேய்ப்பதற்கு வெயிலில் போய்கிட்டு இருக்கார். இது சாதாரணமாக தான் இந்த கதை தெரியும். கதை இல்லை, உண்மை. சாதாரணமாக தெரியும். கேட்டீங்களா? இந்த விடயம் நடந்து
உச்சநீதிமன்றத்தில் இந்த ஆலோசனைகள் நடந்து ஒரு வாரம் ஆகிவிட்டது. ஒரு வாரத்திற்கு பிறகு நான் வீடியோ போடுவதற்கு இந்த அனுபவத்தினை கண்டது பின் தான் நம்ம இந்த வீடியோ போடணுங்க. என்னமே வீடியோ போடுதேன். அதெல்லாம் நம்ம சட்ட பிரச்சனைகளை போய் தலையை ஓட்டிக்கிட்டு வர முடியாமல் கிடுக்கிப்பிடியில் இருந்துடக்கூடாதுன்னு கூட சில உணர்வுகள் நம்மை உந்தி தள்ளும். நாம் எதற்கும் அச்சம் கொள்வதில்லை. ஆனால் சூழ்நிலைன்னு ஒன்று இருக்குல்ல, அதனால் அந்த இது உந்தி தள்ளும் வைங்களேன். இப்போ பாருங்கள், அவர் தெம்பா போகிறாரு. ஆனால் உச்சநீதிமன்றம் இலவசம் எதுக்கையா கொடுக்க அப்படின்னு கேட்கு. எதுக்கு கொடுக்க? அப்போ அவன் மாறி உழைக்க போவானா அப்படின்னு கேட்க. அப்போ இதுலேயும் ஒரு உள்கதை இருக்குது பாருங்க. உள்கதை உள்கத்தில் உள்கதை இருக்குது. ஒரு டீ கடையில் இருந்துக்கிட்டு ஒரு பேசினார். என்ன பேசினார்? இந்த பேப்பரை பாரியா, உச்சநீதிமன்ற சட்டம் போட்டிருக்கு, இலவசம் கொடுக்கக்கூடாதுன்ட்டு. அது சொல்கிறது சரிதானையா? யார் சொல்லுதா? நாம் தமிழர் தம்பி ஒருவர் சொல்கிறார், இது சொல்கிறது முற்றிலும் தவறு. இலவசங்களை கொடுத்து தான் இந்த திராவிட கட்சிகள் நம் நாட்டை கெடுத்து விட்டன, அல்லது எத்தனை பெரிய உயரத்திற்கு போயிருக்கும் தெரியுமா அப்படின்னாரு. அதனால பக்கத்தில் இருந்த ஒருவர் அது தம்பி சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னாரு. நான் அதைத்தான் சொன்னேன், காமராஜர் ஆட்சி போல் வருமா அப்படின்னாரு. காமராஜர் ஆட்சி இருந்தால் பொற்கால ஆட்சி. ஆமாம், தேனும் பாலும் ஓடிக்கிட்டே, தேனாரும் பாலாரும் ஓடிக்கிட்டே இருந்ததுயா, அது பொற்கால ஆட்சி தான். பெரியவர் சொல்கிறார், பொற்கால ஆட்சி தான்யா. ஆமாம், உமக்கு வயசு என்ன? எனக்கு 35. அப்போ காமராஜர் ஆட்சி காலத்தை நீர் எப்போ பார்த்தீரு? நீர் பிறந்திருக்கவே மாட்டீர் ஐயா அப்படின்னாரு. நீர் பிறந்திருக்கவே மாட்டீர, அப்புறம் பொற்கால ஆட்சிங்கிற எப்படி அப்படின்னாரு. இல்லை, எல்லாரும் சொல்லுதாங்கல்ல, அவர் நேர்மையானவர், லஞ்சலாவணி. அவர் தான் லஞ்சலாவணியம் செய்யாதவர், மற்றவங்க செஞ்சாங்க, அதை கண்டுக்காமல் இருந்தவர். அது உமக்கு தெரியுமா? சரி, அது கொடுமையா? நம்ம ரேஷன் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்ததாயா காமராஜர் ஆட்சி காலத்தில்? ரேஷன் இப்போ ஊருக்கு ஊர், தெருவுக்கு தெரு ரேஷன் கடை வந்துச்சு. அப்போ தெருவுக்கு தெரு ரேஷன் கடை இருந்ததா? இல்லை ஒரு 10-20 ஊருக்கு ஒரு மையமாய் வச்சு மக்காச்சோளம் மாவு, புழுத்த மக்காச்சோளம் மாவு போட்டாங்களா? கஞ்சிக்கே வழி இல்லாமல் இருந்த காலம் ஒரு காலம், அது உங்களுக்கு பொற்காலம். என்ன தம்பி, காமராஜர் நல்லவர் தான், வல்லவர் தான், அணைகள் கட்டினார் தான், கல்விக்கண் திறந்தார் தான், இல்லைன்னுலாம் சொல்லலை. மக்களுடைய பசியை போக்க அவரால் முடியலை. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். மேலும் திராவிட கட்சிகளுடைய ஆட்சி முறையில் தான் பசி போக்கும் இலவச திட்டங்களை கொண்டு வந்தார்கள். இலவசம் இல்லை, வெல்ஃபேர் ஸ்கீம். நம்ம இப்போ பொதுவாக எடுத்துக்கிட்டேன்னா, தமிழ்நாடு ஏழைகள் அப்படிங்கிறவங்க ஒரு 2% பேர் தான் இருப்பாங்க. ஆனால் மற்ற மாநிலங்களில் 20% மேற்பட்டவர்கள் ஏழைகளாக இருப்பாங்க. இதே பீகாருக்கு போனீங்கன்னா 45% ஏழைகளாக இருப்பாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. அப்போ அசாம் போன்ற மாநிலங்கள்லாம் நமக்கு கதையோ பொய்யோ நிஜமோ தெரியாதுங்க. நாயை அடித்து நாய்க்கறி சமைத்து சாப்பிடுகிறார்கள் என்று கூட சொல்லப்படுது. அது உண்மையாக பொய்யாங்கிறது அப்பார் வச்சுக்கிடுவோம். இந்த நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கா? இல்லை. என்ன தம்பி பேசுகிறீங்க நீங்கள்? சீமான் பேசுறதெல்லாம் அந்த வெளுத்ததெல்லாம் பாலுங்கிற மாதிரி பேசிக்கிட்டாலேங்க. அது வேறு தம்பி. அவள் அரசியலுக்காக பேசிக்கிட்டு இருக்கான். அரசியல் புரிதலோடு நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க தம்பி அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னார். நான் பார்த்துக்கிட்டு கம்முன்னு தான் இருந்தேன். நம்ம அதுக்கு மேலே சொல்லக்கூடிய ஆள் தான், இருந்தாலும் நம்ம சொல்லுறது அவன் இங்கே ஏற்றுக்கிட போகிறான். அதனால் நான் பார்த்துக்கிட்டு கம்முன்னு இருந்தேன்னு வைங்களேன். இப்போ நான் சொல்லியிருக்காருல நீதிபதி, இந்த நீதிபதிக்கு சம்பளம் என்ன இருக்கும் அப்படின்னு அவர் கேட்டார். அவர் கேட்ட நடைமுறை இந்த இடதுகை பழக்கத்தில் இருக்கிறது தான் கேட்டார். அவருக்கு சம்பளம் ஒரு 2,80,000 ரூபா. சரி தம்பி, 2,80,000 ரூபா சம்பளத்தை மட்டும், அவர் படிச்சிருக்காரு, அவளை சம்பளத்தில் வேலை பார்க்கார், ரைட்டு. ஆனால் அந்த 2,80,000 ரூபா சம்பளத்திலேயே அவருடைய வீட்டு செலவினங்கள், அவர் போக்குவரத்து செலவினங்கள், மின்சார செலவினங்கள், வைத்திய செலவினங்கள், இதையெல்லாம் அவர் பெண் பிள்ளைகளை பள்ளியிடத்துக்கு அனுப்புவதற்கு எல்லாத்துக்கும் இதைத்தான் செலவாக பயன்படுத்துகிறாரா? எப்படி தம்பி அப்படின்னாரு. அது எப்படி நீங்கள் என்ன அப்படி சொல்லுதியா? அப்படி கிடையாது. அதெல்லாம் வைத்திய செலவுக்கு, அவருக்கு பாதுகாப்புக்கு ஆட்கள், மற்றபடி ஏவலுக்கு ஆட்கள், எல்லா வேலைக்கு ஆட்கள் எல்லாமே கவர்மெண்ட் பண்ணிடும்.
அவர் இருக்கிற வீடு முதற்கொண்டு கவர்மெண்ட் பெரிய பங்களா ஒதுக்குது, கவர்மெண்ட் தான் ஒதுக்குது. அந்த பங்களாவுக்கு காவலுக்கும் கவர்மெண்ட் தான் ஆள் நியமிக்குது. கார் கவர்மெண்ட் கொடுக்கு, பெட்ரோல் கவர்மெண்ட் கொடுக்கு, ஓட்டுநர் கவர்மெண்ட் கொடுக்கு. 2,80,000 சம்பளம் வாங்கக்கூடிய நீதிபதிக்கு இத்தனையும் கவர்மெண்ட் கொடுக்கு. மேலும் அந்த பிள்ளைங்க படிக்கிறதுக்கெல்லாம் கவர்மெண்ட்டே எல்லா சலுகையும் செய்து, மருத்துவ செலவுகளையும் கவர்மெண்ட்டே பண்ணுது. அப்போ அந்த 2 லட்சம் சாப்பாடு செலவும் கவர்மெண்ட்டே பண்ணுது. இந்த 2,80,000 அவர் என்ன பண்ணுதார் தம்பி? சரி, அது போட்டு விடுங்க. சரி, அவர் ஓய்வு காலம் அப்படின்னா என்ன தம்பி, அந்தால விட்டுருவாங்களா எப்படி அப்படின்னு இல்லை இல்லை, அது அதனுடைய பாதி சம்பளத்தை நீங்கள் கணக்கு பார்த்துக்கிடுங்க. 2,80,000 140 கைக்கு கிடைக்கும். அதே மாதிரி பங்களா உண்டு, முக்கியமான இடத்துல ஒரு பங்களா உண்டு, காவலாளிகள் உண்டு, கார் உண்டு, பெட்ரோல் உண்டு, பயணச்செலவு பயணப்படி எல்லாம் உண்டு. காலத்துக்கு ஏற்ப அந்த பயணப்படியினுடைய செலவினங்கள் அதிகரித்து கொடுக்கப்படும். இதெல்லாம் உண்டு. பணிக்கூடையெல்லாம் கொடுக்கப்படும். எல்லாம் உண்டு. எல்லா வைத்திய செலவு முதற்கொண்டு எல்லாம் அவர் இறுதி நாட்கள் வரை உண்டு. ஏய்யா, ஓய்வூதியமும் 1,40,000 கிடைக்கி மீண்டும் இத்தனையும் உண்டு உண்டு என்கிறீரே, இதையெல்லாம் உண்டு கொளுத்து கொண்டு இருப்பவர் யார்? எதுவும் இல்லாமல் இந்த அரசு செய்யக்கூடிய அந்த மக்கள் நல்வாழ்வு திட்டங்களை குறை கூறிக்கொண்டிருப்பவர் யார்? இந்த சீமான் மாதிரியான ஆட்களை நீங்கள் இந்த இடத்துல பேசிக்கிட்டு தூக்கி பிடிச்சிக்கிட்டு அலையலையா, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு அவர் கேட்டார். அவர் கேட்டது என் பறவையில் சாட்டையை கொண்டுக்கிட்டு புளிச்சுன்னு விளாசிட்டாரோ அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டா கூட, நம்ம அண்ணாமலை சாட்டையை எடுத்தேன்ட்டு பஞ்சில் சுற்றி வச்சுக்கிட்டு ஜிங் ஜிங் அப்படின்ட்டு இப்படி தட்டினார்ல, அந்த மாதிரி தான் தம்பிக்கு உரைக்கும். அவர் கேட்டது அவ்வளோதான் உரைக்கும். ஏன்னா தம்பி எருமை மாட்டில் மழை பெஞ்சாலும் அப்படிங்கிற மாதிரியான உள்ளாள். ஏன்னா நாம் தமிழர் தம்பி இல்லை, அவர் அப்படி தான் இருப்பார். என் கூட தான் வந்தார், எனக்கு நட்பானவர் தான். மாறுபட்ட அந்த கொள்கை ரீதி இருந்தால் கூட மற்றபடி நமக்கு தம்பி நல்ல தம்பி தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அவர் பெரியவர் கேட்டார், நான் ரசிச்சுக்கிட்டு இருந்தேன்னு வைங்களேன். அப்போ இத்தனை பனிக்கூடை இருக்குது, இத்தனை இலவசங்கள் இருக்குது. இதே ஒரு இதை நீயா நானா நிகழ்ச்சியில் கோபிநாத் கேட்டிருப்பார். நீங்கள் ரயில்வேயில் வேலை வாக்கியில் உங்களுக்கு ஓய்வு காலத்தில் இத்தனை பனிக்கூடைகள் இருக்குது, நீங்கள் அதே ட்ரெயினில் ஃப்ரீயாக போகலான்ட்டு இருக்குது. இத்தனை இது இருக்கவங்க இலவசங்கள் அரசு கொடுக்குன்னுட்டு ஏன் ஃபீல் பண்ணுது? உங்களுக்கு இதெல்லாம் இலவசமாக தெரியலையான்னு நங்குன்னு ஒரு செறி விட்டுருப்பார். அப்போ அதே மாதிரி இவர் பெரியவர், வயசு 85 தாண்டி இருக்கும். அவருக்கு கரெக்டாக கேட்டார். அவர் கேட்கறதெல்லாம் சரியா தவறா அப்படிங்கிறது இந்த நாம் தமிழர் தம்பிகிட்ட போய் நம்ம பேசி என்ன பிரயோஜனம்?